கீழடி அகழ்வாராய்ச்சியில் இந்த 10th ஃபேஸில் என்ன புதுசாக ரீசன்ட் டெவலப்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3D ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம் மூலமாக அங்கே வாழ்ந்த மக்கள் 2500 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரை அப்படி கொண்டு வந்திருக்காங்க தத்ரூபமாக. ஸோ இது யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜான் மோரே யூனிவர்சிட்டிங்கிற யூகேல பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மேல் பகுதி அக்யூரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த கீழ்ப்பகுதி இந்த ஸ்கல் டேமேஜ் ஆனதுனால ஒரு கெஸ்டிமேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கல் எங்கே கிடைச்சிருக்குதுன்னா, கொந்தகைங்கிற இடம் ஒரு பரியல் சைட். அதாவது இப்போ கீழடி எஸ்கவேஷன் நடக்குது இல்லையா, அங்கேருந்து ஒரு 800 மீட்டர் அரௌண்ட் இருக்கிற இந்த கொந்தகை பகுதியிலேருந்து இந்த பரியல் சைட்லேருந்து தான் இந்த ஸ்கல் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்களோட ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் இருக்கிறதுனால கீழடியிலேருந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்கவரி பற்றியும் ரீசன்ட் டெவலப்மெண்ட் பற்றியும் கேள்விகள் வரலாம்.